ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியே இல்லை. உடனே காட்டுக்கு போகிறான். அங்கேயாவது மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரையை பார்க்குறான். குதிரை பயங்கரமாக ஓடுது. அவன்கிட்ட கேட்குறான், அதாவது குதிரை கிட்ட போய் அவன் கேட்குறான், என்ன பண்ணால் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓடுனா மகிழ்ச்சி கிடைக்கும் நண்பரே அப்படின்னு சொல்லுது. அவனும் ஓடி பார்க்குறான், மகிழ்ச்சியே கிடைக்கல. அதுக்கப்புறம் சிங்கம் சொல்லுது, வேட்டையாடி பாருங்கள் நண்பரே, உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வேட்டையாடி பார்க்குறான். அப்பயும் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவே இல்லை. இப்போ குயில் சொல்லுது, கூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இவனும் கத்தி கத்தி கூவி பார்க்குறான், ஆனால் மகிழ்ச்சியே கிடைக்கல. அப்போ ஒரு கரடி என்ன பண்ணுது, தூங்கிட்டு இருக்கு. இவனும் நல்லா அயர்ந்து தூங்கி பார்க்குறான், மகிழ்ச்சியே கிடைக்கல. ஸோ அந்த டைமில் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறான், அது அழுதுட்டுருக்கு. ஏன்பா அழுகிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது, நான் ஆட்டு மந்தையோடு வந்தேன், ஆனால் எங்கள் அம்மாவை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், அவன் தேடி போய் அந்த அம்மா ஆட்டு கூட அந்த ஆட்டுக்குட்டியை சேர்த்து வைக்கிறான். அப்போது அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். அதாவது வேட்டையாடுறதோ, தூங்குறதோ, கூவுறதோ, இது எல்லாம் மிருகங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாமே தவிர மனிதனுக்கு அடுத்தவருக்கு உதவி செய்கிறதுல தான் கிடைக்கிது அப்படிங்கிறத அந்த மனிதன் புரிஞ்சுக்கிறான், உதவி பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.